தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே ஒரு பெரிதான அற்புதம் நடப்பதையும் அதைக் கண்டு தெய்வத்துக்கு விரோதமானவர்கள் பேதுருவையும் யோவானையும் பிடித்து கண்டித்து அனுப்புவதையும், அவர்கள் மீண்டுமாக அவர்களுடைய அந்த அந்த ஐக்கியத்துக்குள்ளாய் வந்து சேரும்போது அவர்கள் தங்களுக்கு நடந்த காரியங்களை சொல்லும் போது அங்கு இருந்தவர்கள் ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்கணும். எங்களுடைய வாழ்க்கையில தெய்வத்துக்கென்று நாங்கள் காரியங்களை செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது கூடவே எங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் வரும்போது எங்களுடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கிறது? அந்த நாட்கள்ல அவர்களுக்கு உபத்திரவம் வரும்போது அவர்களுடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். 29 வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், எதிர்ப்பின் மத்தியில ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளுங்க, எங்களை அவங்களிடத்தை தப்புவித்துக் கொள்ளுங்க, அல்லது எங்களை இன்னொரு இடத்துல நடத்துங்க என்றெல்லாம் இவங்க கேட்கல. ஆனா அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஜெபத்துல உள்ள வித்தியாசம். இவங்க கேட்டதெல்லாம் என்ன? இன்னும் இயேசுவின் நாமத்துல அற்புதங்களை செய்யுங்க, பிணியாளிகளை சுகப்படுத்துங்க, உம்முடைய வசனத்தை இன்னும் தைரியமாக சொல்ல தைரியம் தாங்க என்றுதான் இவங்க கேட்டாங்க. அந்த உபத்திரவத்துல தப்பித்துக் கொள்ளும்படி, காத்து கொள்ளும்படி, அதுல இருந்து ஓடும்படி, விலகும்படி இவங்களுடைய ஜெபங்க இருக்கல. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்காக வாழும்போது அது இடுக்கமான வழி, பாடுகள் நிறைந்த வழி, அது உலகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத வழி, உபத்திரவம் என்றெல்லாம் இவங்களுக்கு தெரிந்தபடியாக இவங்களுடைய ஜெபம் என்ன? இதுகள் நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா இன்னும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, இன்னும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படத்தக்கதாக, இன்னும் ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, இன்னும் ஜனங்களை குணமாக்குங்க, இன்னும் உம்முடைய வசனத்தை சொல்லும்படி தைரியம் தாங்க என்பதாக இவர்கள் ஜெபித்தார்கள். அங்கே அப்படி ஜெபிக்கும் போது பெரிதான ஒரு காரியம் பின்பதாக நடக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்புவதையும் அதை இவர்கள் உணர்ந்து கொள்ளுவதையும் நாங்க பார்க்கிறோம். ஏன்? ஜெபம் ஆவியானவருக்கு ஏற்றதாக, தெய்வத்துக்கு ஏற்றதாக, வசனத்தின்படி இருந்தபடியாக அங்கே ஆவியானுடைய கிரிகை, பிரசன்னம், ஆளுகை அந்த இடத்தை நிரப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள் ஆண்டவருக்காக வரும்போது எங்களுடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை இதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியானவர் தொடர்ந்தும் உங்களோடு இருந்து என்னோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.